கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி வந்து கோபி பக்கோடா, ஒரு கோபி ஃப்ரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நல்ல மொறு மொறுன்னு காரசாரமாக இருக்கிற சூப்பரான ஒரு காலிஃப்ளவர் ஃப்ரை ரெசிபி. இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். சைட் டிஷ்ஷுக்கும் நல்லாயிருக்கும். அப்படியே வந்து டீயோட சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கோபி வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நான் நறுக்கி வச்சுருக்கேன். என்ன பண்ணணும்னா, கோபியை வந்து பெருசாக வந்து சுடு தண்ணியில் நல்லா போட்டு எடுத்துடணும். போட்டு எடுத்துகிட்ட அப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து நறுக்கி வச்சுக்கணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு பக்கோடாவுக்கு வேணுமோ, எங்களுக்கு இந்த அளவுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். மசாலாலாம் நல்லா இறங்கியிருக்கும். அதனால் இந்த அளவுக்கு வந்து நல்லா கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போது மசாலா எல்லாம் போட ஆரம்பிச்சிடலாம். நான் பெரிய பவுலுக்கு இதை மாற்றிடுறேன். அதான் இடம் பத்தோம். முதல்ல சில்லி பவுடர் போட்டுக்கிறேன், பெப்பர் பவுடர் போடுறேன், அப்புறம் மஞ்சள் பொடி போடுறேன், அப்புறம் சோம்பு, உப்பு, இஞ்சி பூண்டு விழுது. இது இஞ்சி பூண்டு வந்து நல்லா போட்டுக்கணும், நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். முக்கியமான இன்க்ரீடியன்ட் கடலை மாவு. பக்கோடாக்கு கடலை மாவு தான் ரொம்ப முக்கியம். அடுத்தது அரிசி மாவு. இப்போ கடலை மாவு நான் 5 ஸ்பூன் போட்டேன்னா அரிசி மாவு வந்து ஒரு 3 ஸ்பூன் போடுவேன். அடுத்தது கொத்தமல்லி. கொத்தமல்லி போட்டு பாருங்கள், பக்கோடா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்ன்றது நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போது இதை கலந்து விட்டுக்க போகிறேன். கொஞ்சம் தண்ணி தெளித்து கலந்து விட்டுக்குவேன். கலந்து விட்டுட்டு நான் காமிக்கிறேன். இப்போது கலந்து விட்டுட்டேன். இப்போ பாருங்கள் மசாலா எவ்வளோ திக்காக இருக்குன்னு. நல்லா வந்து இந்த கோபி இதெல்லாம் ஒன்றுத்தையும் நல்லா கோட் பண்ணியிருக்கு. அந்த மாதிரி நல்லா திக்காக இருக்கணும். தண்ணி லேசாக விட்டு விட்டு தான் வந்து பண்ணணும். இப்போ இதை வந்து வறுக்க ஆரம்பிச்சிடலாம். கோபி போட ஆரம்பிச்சிடலாம். இந்த பக்கோடானால இந்த மாதிரி தனித்தனியாக தான் போடணும். கோபினால சீக்கிரம் வெந்துடும். இதேனா சுடு தண்ணிலையும் போட்டு எடுக்கிறனால நல்லா வெந்துடும். நம்மளுக்கு வந்து முறுமுறுன்னு கொஞ்சம் கலர் மாறினா மட்டும் போதும். ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் தான் எடுத்துக்கும். நல்லா வறுபட்டுருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குது பக்கோடா பார்க்கவே. இன்னும் ஒரு கொஞ்சம் செகண்டில் இதை எடுத்துருவேன். கோபி பக்கோடா முடிஞ்சிருச்சு. பார்க்கவே செம்மையாக இருக்குது. டீயோடு நான் சாப்பிட போகிறேன். செம்மையாக இருக்குது. இப்போ உங்கள் முன்னாடி சாப்பிட்றேன். நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது. இதோட வெங்காயம் சேர்ந்து சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். நான் பக்கோடா என்ஜாய் பண்ண போகிறேன் டீயோட. கருவேப்பிலை சேர்த்து சாப்பிட்டா ஒன்றுமே நல்லாயிருக்கும். இப்படியே விட்டு சாப்பிட்டே இருப்பேன். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். உங்களுக்கு வந்து இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போது நான் போய் இதை என்ஜாய் பண்ண போகிறேன். வணக்கம்.